ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி ഞാൻ ടേസ്റ്റിயான നേന്ത്രപ്പഴം വെച്ച് ടേസ്റ്റിயான ഒരു ഈവനിങ് സ്നാക്സ് ചെയ്യുന്ന ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு 3 நேந்திரப்பழம் எடுத்திருக்கு. அது கூடவே பால், தேங்காய், ரவா, சர்க்கரை, இவ்வளோ தான் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள். பழம் நல்லா நேந்திரப்பழம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து வாங்குங்க, அப்போ தான் அது கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நேந்திரப்பழம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 4ஆக கட் பண்ணி இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லா பழம் அதே மாதிரியே கட் பண்ணி 3 பழம் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நேந்திரப்பழம் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஃப்ளேம் இந்த டைமில் மீடியமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்து இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு சின்ன கப்பு தான், அந்த கப்பில் ஒரு கப்பு தேங்காய் போட்டிருக்கு. துருவி, அது இந்த மாதிரி துருவி எடுத்த தேங்காய் தான். அது ரொம்ப நமக்கு வதக்க தேவையில்லை. கொஞ்சம் வந்து அதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா அதே கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கு. அதுவும் அதே மாதிரியே ഞാൻ വറുത്ത ரவை தான் எடுத்திருக்கு. ஒரு கொஞ்சம் நேரம் அதே மாதிரி வறுத்த ரவை ஆயதுകൊണ്ട് ரொம்ப நேரம் இதே மாதிரி வதக்க தேவையில்லை. அந்த ரவை ഞാൻ 2 தடவை போட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கு. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கு. நம்ம பழத்துலலாம் நல்ல இனிப்பான பழம்தான் சர்க்கரை இருக்கும், அதனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கு. நம்ம அதை விட கம்மி வேணும், அப்படி இருந்தால் அப்படி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் அந்த ரவை எடுத்த கப்புக்கு 2 கப்பு பால் எடுத்திருக்கு. அந்த பால் அது நம்ம ரவை நல்லா அதில் வேகிறதுக்கு தான் அந்த பால் ஊற்றிருக்கு. அது 2 தடவை இதே மாதிரி ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாலில் ரவை நல்லா வெந்துடும். இதே மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பழம் எல்லாம் அதோடு சேர்ந்து நல்லா உடஞ்சிடும். அப்படி எல்லாமே உடஞ்சி அப்படியே நமக்கு தனியே தெரியாத அளவுக்கு ஆகும். அது கூடவே ஒரு 2 ஏலக்காய் நல்லா தூள் பண்ணி போட்டிருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. உப்பு நமக்கு அந்த இனிப்பு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு 1/4 டீஸ்பூனும் கீழே இருக்கிற அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், அந்த நேந்திரப்பழம், ரவையும் தேங்காய் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு மாவு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவில் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்லா ஆற வைக்கணும். ஒரு பாத்திரத்திலேக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் இதே மாதிரி பருத்தி விட்டுக்கோங்க, அப்போ நல்லா சீராக ஆறிடும். அது ஒரு கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நல்லா ஆறியாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா திருப்பி நல்லா ஒன்றாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ரவுண்டாக வேணுமோ இல்லை நீளத்தில் வேணுமோ எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பு நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ ரவுண்டாகவும் கொஞ்சம் எடுக்கிறேன், நீளத்திலும் கொஞ்சம் எடுக்க போகிறேன். இது இப்படியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம அதிரசம் எல்லாம் எடுக்குவில்ல, அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அது மேலே இட்டு அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த 3 நேந்திரப்பழத்துக்கு இவ்வளோ செஞ்சு எடுத்துருக்கு. உருண்டையும் அந்த நீட்டாயிட்டும். இனி அதுக்கப்புறமா இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. எல்லோரும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு திருப்பியும் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா இதே மாதிரி மெல்ட் ஆனதும் எல்லா இடம் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது நம்ம பிடிச்சி வச்சல உருண்டாது இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ளேம் மட்டும் லோவில் வச்சுக்கோங்க, இல்லை சீரகம் கரிஞ்சிடுவது.
எல்லாம் போட்டு இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் செய்து விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லாத்திலும் நெய் ஒரே மாதிரி வருന്ന அளவுக்கு. இது லோவில் இருக்கட்டும் ஃப்ளேமு. அப்படியே மெதுவாக அது ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அந்த அளவுக்கு வருந்தால் நம்ம அது எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் கூட நம்ம வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும், வேகட்டும். இது ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, அது வேகிறதுக்கு இல்லை. அந்த ஒரு ஃபினிஷிங்கு தான் இது. அந்த நெய்யோட வாசனை எல்லாம் கூட வரும்போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இனி நம்ம இது அவ்வளோதான். ஸ்டவ் இனி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துலேக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, அவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருச்சு. இது எல்லாம் நம்ம நேந்திர பழத்தில் தான் செய்யணும் அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லா பழத்திலும் செய்யலாம். பாருங்கள், நான் நீட்டாக எடுத்திருந்தேன்ல, அதுவும் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. பாருங்கள், நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு நம்ம பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி பார்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. பழவதனால நம்ம 1-2 நாளில் வச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்து எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.